வணக்கம். கணுவா மீன் எப்படி ஃப்ரை பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 400 கிராம் வாங்கியிருக்கேம்மா. இங்கே இந்த மாதிரியே சுத்தம் பண்ணி இந்த மாதிரியே கொடுத்துருவாங்கம்மா. எப்படி கேட்டாலும் கிடைக்கும். நான் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வாங்கியிருக்கேன் 400 கிராம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு அதில் வெறும் கொஞ்சம் பூண்டும் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணுமா. பூண்டும் கறிவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்து அதில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட போட்டு சேர்த்து நல்லா வதக்கணுமா. இந்த எண்ணெயிலே சேர்த்து இந்த பூண்டு கூடயே சேர்த்து நல்லா வதக்கணுமா. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீதி வெங்காயத்தையும் ஒரு தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கணுமா. அந்த விழுதை இப்போ இதோட சேர்த்துக்கணும். ஒரு தக்காளியும் அந்த கைப்பிடி வெங்காயத்தில் பாதியும் அரைச்சி வச்சுருக்கணுமா. அந்த அரைச்ச விழுதை இதோட போட்டு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வதக்கணுமா. ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியும் ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் பச்சையாகவே அப்படியே அரைச்சி அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்கம்மா. நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த கணுவா மீனை சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம்மா. நமக்கு பிரச்சனை கிடையாது. இது தோலெல்லாம் நிற்கி ரவுண்டாக கட் பண்ணி அழகாக வந்துடும். இங்கே அதை சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம்மா. இந்த வதக்கிற விழுதுலேயே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் 1.25 ஸ்பூன் அளவுக்கு காரம் போட்டிருக்கோம்மா. காரம் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இந்த மீன் அதிகம் காரம் தாங்காது, அதே மாதிரி அதிகம் உப்பும் தாங்காது. உப்பும் காரமும் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கோங்கம்மா. உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுது. இப்போ இதில் இந்த மீன்களை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாமா. இது ரொம்ப நல்லா இருக்குமா. ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. நல்லா வதக்குங்கம்மா. நல்லா வதக்கி கொடுத்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கணுமா. உப்பு போட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமா. இது தண்ணியும் ரொம்ப தாங்காது. அதனால் சும்மா கொஞ்சோண்டு ஒரு வாய் அளவுக்கு தண்ணி. இந்த கணுவா மீனை பல வகையில் பல முறைகளில் செய்வாங்க. இந்த முறையில் செய்தால் தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அதனால் நாங்கள் எப்பயுமே இந்த முறையில் தான்மா செய்வோம். ஆனால் இதை செய்யறதுக்கு பல முறைகள் இருக்குதுமா. சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு வாய் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா மறுபடியும் கலந்து கொடுத்து வதக்கணுமா. இந்த மீன் மேலே இவ்வளோ அளவுக்கு தண்ணி நின்னால் போதும். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் வந்தால் போதுமா. இப்போ குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்கம்மா. நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். அதுக்கு மேலே வைக்காதீங்கம்மா. ஒரு விசில் வந்தால் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் கேஸ் போனதுக்கப்புறம் மறுபடியும் குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா கேஸ் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் எப்படி ஜோராக இருக்குது பாருங்கள். இதை மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு நல்லா தீ கொடுத்து மிதமான தீ கொடுத்து நல்லா வதக்கி கொடுங்கம்மா. தண்ணியெல்லாம் சுண்டணும். தண்ணியெல்லாம் சுண்டிட்டோமா ஜோரான ஒரு கணுவா மீன் ஃப்ரை கிடச்சிருமா. இது ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. நன்றி, வணக்கம்.